எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஹோமம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன வீடியோ போடலான்னு மனசில் ஒரு ஆசை. ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் படித்தேன். இது பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்கள், இதில் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இது பிருஹதாரண்யகோபனிஷத்தில் த்விதீய அத்தியாயம், 2வது அத்தியாயத்தில் 4வது பிராமணன். அதில் யஜ்ஞவால்கியர் மைத்ரேயி தன்னுடைய 2வது மனைவியோட யஜ்ஞவால்கியர் பேசுகிற ஒரு சின்ன அவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை பற்றி, ஒரு பிரம்ம வித்யா, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூலேருந்து வெளில வந்துடலாம். ஏன் இவன் என்னோடைய பேச மாட்டேங்கிறான், ஏன் இவன் என்னோட பேச மாட்டேங்கிறா, ஏன் அவன் அப்படி இருக்கான், ஏன் அவன் இப்படி இருக்கான், இப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு தெளிவு கிடச்சிரும். இந்த அத்தியாயம் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா. இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நான் முயற்சி பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா யஜ்ஞவால்கியர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, ஹே மைத்ரேயி, நான் உவாச்ச, நான் என்ன, அவர் யஜ்ஞவால்கியர் என்ன சொல்கிறாருன்னா, யஜ்ஞவால்கைய உவாச்ச உத்தியாசியன், நான் இங்கே இருக்கிற நம்மளுடைய கிரகஸ்தாசிரமத்துலேருந்து உத்தியாசன்னா மேலே போகிறேன், மேலேனா அடுத்த ஆசிரமத்துக்கு போகிறேன், அதாவது வனப்பிரஸ்தம் சந்நியாசத்துக்கு போகிறேன். ஸோ அதனால் யஜ்ஞவால்கியருக்கு 2 மனைவி, ஒன்று மைத்ரேயி, ஒன்று காத்தியாயினி. யஜ்ஞவால்கியர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் உன்னுடைய அக்கா இருக்காளே காத்தியாயினி, அக்கானா 2வது மனைவி காத்தியாயினி, 2 பேருக்கும் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, நம்மக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாத்தையும் நான் பிரித்து கொடுத்துட்டு நான் போகிறேன். நான் உத்தியாசியன்னா அடுத்த ஆசிரமத்துக்கு நான் போகிறேன். ஸோ அதனால் நீ எல்லா சொத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மைத்ரேயி பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. மைத்ரேயி சொல்கிறா, மைத்ரேயி, ஹே பகவான்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் பகவான் ஆரியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்பொழுது ஒரு கேள்வி கேட்குறா, கதம் தேன அமிர்தாசியாம், நீ இவ்வளவு உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செல்வம் இருக்குது, இதை விட்டுட்டு நீ போகிற. ஸோ இந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா கதம் தேன அமிர்தாசியாம், ஸோ இந்த பொருட்களை வச்சு நான் அமிர்தத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு யஜ்ஞவால்கியர் சொல்கிறாரு, சான்ஸே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ சுகமாக இருக்க முடியும்ல, இந்த ஜென்மத்துக்கு தேவையான எல்லா சுகத்தையும் நீ அடைய முடியும், உங்ககிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருந்தால். ஆனால் அமிர்தத்துவசிய தூண ஆஷா அஸ்தி வித்தேனா தனத்தின் மூலமாக அமிர்தத்துவ நீ அடைய முடியாது. ஸோ அதனால் யஜ்ஞவால்கியர் சொல்கிறாரு, நீ பணத்தை வச்சுக்கோ, சந்தோஷமாக இரு, நான் போகிறேன், நான் போன பிறகு உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது, எல்லா செல்வங்களும் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் நீ கேட்குற கேள்வி என்ன, நான் அமிர்தம் மோட்சம் அடைய முடியுமானா முடியாது, ஏன்னா இந்த பணத்தினால மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதுக்கு அவள் பதில் சொல்கிறா. பாருங்கள், ஒரு ஹஸ்பண்ட் நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும்பொழுது மனைவியோடைய இது பாருங்கள், மனைவி கோவப்படலை, மனைவி பொறுமையாக கேட்குறா. என்ன கேட்குறா, ஏன் அகம்னா அமிர்தாஸ்யாம் கிம் அகம் தேன குறியாம், நீ கொடுத்துட்டு போகிற செல்வத்தினால எனக்கு அமிர்தம் கிடைக்காதுன்னா இந்த செல்வத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். எவ்வளோ விவேகம் பாருங்கள் அந்த பெண்மணிக்கு. காத்தியாயினி ஒன்றும் சொல்லலை. காத்தியாயினி மேபி சந்தோஷமாக இருக்காளான்னு தெரியாது, பட் காத்தியாயினி ஒன்றும் சொல்லலை. மைத்ரேயி என்ன சொல்கிறா, ஏனு அகம்னா அமிர்தாஸ்யாம் கிம் அகம் தேன குறியாம், நீ விட்டுட்டு போகிற தனத்தினால எனக்கு அமிர்தம் கிடைக்காதுன்னா அந்த தனத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம். ஸோ அதனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நீங்கள் போகிறீங்க சரி, நான் என்ன நினச்சிருந்தேன், இதெல்லாம் இதில் எழுதலை, பட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் என்ன, நான் என்ன நினச்சிருந்தேன்னா, நீங்கள் என்னை விட்டு எப்பொழுதுமே போக முடியாது, நீங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமானவள், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நான் நினச்சிருந்தேன். சரி, நீங்கள் போகிறது முடிவு பண்ணிட்டீங்க, போகிறது தான் போகிறீங்க, எனக்கு அமிர்தத்துக்கு வழியை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா கேள்வி. ஏன்னா இதிகாசத்தில் கூட என்ன வரும்னா, யஜ்ஞவால்கியருடைய 2 மனைவியில் மைத்ரேயி மேலே அதிகமான காதல் அவருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ யஜ்ஞவால்கியர் சொல்கிறாரு, நான் ஏன் விட்டுட்டு போகிறேன், எனக்கு உங்கள் 2 பேர் மேலே ரொம்ப பாசம், ஆனால் எனக்கு இப்போ
மூணாவது மேலே பாசம் வந்துடுது. உங்கள் 2 பேருடைய ஜாஸ்தி பாசம் மூணாவது தத்துவத்து மேலே வந்துடுது, அது இறைவன். ஸோ யக்ஞவல்கர் சொல்கிறாரு, காதலுடைய பரிபாஷை, காதல்னா என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து யக்ஞவல்கர் வந்து, சரி நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோ முதல்ல, நான் ஏன் விட்டு போகிறேன்னு நீ புரிஞ்சுட்டேன்னா நீ சோகமாக மாட்ட, நீயும் உனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்லோகம், இவ்வளோ பெரிய, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் எவ்வளோ பெரிய லைன் பாருங்கள். இந்த ஸ்லோகம் வந்து எவ்வளோனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லைனுடைய ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்கிறார். 16 லைன் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு ஞான, தத்துவ ஞானம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒரு வாரம் முன்னாடி இந்த ஃபுல் சாப்டரை வந்து ஒரு ஹிந்தியில் வீடியோவை போட்டிருந்தேன். ஒரு ஆச்சாரியர், ஆரிய சமாஜர், அவர் சொல்லியிருந்தார். ஸோ தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன், அவ்வளோ டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்கிறாருன்னா, சஹ உவாச்ச ந வா அரே பத்யுஹு காமாய பதிஹி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஹி பிரியோ பவதி. நீ வந்து, நான் உன்னுடைய பதி, நீ என் மேலே வந்து உனக்கு காதல், ஆக்சுவலாக உனக்கு என் மேலே காதல் கிடையாது. ஆத்மனஸ்து காமாய, ஏன் நான் உனக்கு பிரியமானவன் அப்படின்னா, பத்யுஹு காமாய, உனக்கு தேவையான சுகத்தை பதி கொடுப்பதால் உனக்கு பதி மேலே பிரியம். ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன நீ தெரிஞ்சுக்கணுன்னா மைத்ரேயி, உன்னுடைய சுகம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உனக்கு என் மேலே காதல் ஏன் இருக்குன்னா, பத்யுஹு காமாய, ஸோ என்னுடைய இச்சா ஏன் உனக்கு இருக்குன்னா நான் உனக்கு சுகம் தரேன். ஏன்னா அல்டிமேட்டாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பவதி ஆத்மனஸ்து காமாய பதிஹி பிரியோ பவதி, உன்னுடைய ஆத்மாவிற்கு சுகம் கிடைப்பதால் நான் உனக்கு பிரியமானவனாக தோன்றுகிறேன். உண்மையிலேயே என்னை பற்றி ஒரு விஷயமும் ரியாலிட்டியில் கிடையாது. ஒய்ஃபு ஹஸ்பண்டை ஏன் காதலிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட்னால, ஒய்ஃப்னால சுகம் கிடைக்கிறது. அதே மாதிரி நாவா அரே ஜாயாயி காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. ஜாயானா பொண்டாட்டி, புருஷனுக்கு பொண்டாட்டி ஏன் பிடிக்கும்? ஏன்னா அந்த பொண்டாட்டி அவனுக்கு சுகம் அளிக்கிறாள். சுகம் அளிக்காத பொண்டாட்டியை புருஷன் விரும்ப மாட்டான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஜீவாத்மா என்ன விரும்பும், இது ஜீவாத்மாவுடைய ஒரு சுவாபாவிகமான குணம் என்னென்னா, நமக்கு எந்த இடத்துல சுகம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல நமக்கு காதல் ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய சுகம் தான் அங்கே இம்பார்ட்டண்ட், அடுத்த பர்சன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்த பர்சன் அது மனைவியாக இருந்தாலும் சரி. இப்போ மனைவி வந்து எந்த சுகமும் தரல ஹஸ்பண்டுக்கு, எப்போவுமே சண்டை போடுறா, அடிக்கிறா, இது பண்ணுறா. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பண்ணுறான்னா அந்த ஹஸ்பண்ட் மேலே அந்த பொண்டாட்டிக்கு காதல் இருக்காது. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். ஸோ உனக்கு என் மேலே காதல் வந்து உண்மையிலேயே உனக்கு என் மேலே காதல் இல்லை, உனக்கு உன்னுடைய சுகத்து மேலே காதல். ஆனால் இதில் தப்பு கிடையாது. யக்ஞவல்கர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுதான் ஜீவாத்மாவுடைய உண்மை ஸ்வரூபம். அதே மாதிரி சொல்கிற பாருங்க, நாவா அரே புத்திரானாம் காமாய புத்திராக பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய புத்திராக பிரியோ பவதி. ஈவன் நம்ம வந்து நம்மளுடைய பெற்ற பிள்ளைகள் மேலே நம்ம ஆசை காட்டுறோம். ஏன் ஆசை காட்டுறோன்னா, அந்த பிள்ளை நமக்கு சுகம் அளிப்பதால், அந்த சுகத்தினால நம்ம பிள்ளை மேலே காதல் காமிக்கிறோம். ஆக்சுவலாக பிள்ளை மேலே காதல் கிடையாது, நம்மளுடைய சுகத்து மேலே நமக்கு காதல். இது வந்து மேலோட்டமாக பார்த்தா சரியாக புரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் யாராவது பிடிக்காமல் போயிட்டாங்க. சில பேர் முன்னாடி பிடிச்சிருப்பாங்க, இப்போ பிடிக்காமல் போயிட்டாங்க. ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மனஸ்து காமாய வரும். ஆத்மனஸ்து, ஆத்மாவிற்காக, என்னுடைய ஆத்மாவின் சுகத்திற்காக அந்த வஸ்துவை, அந்த பொருளை, அந்த நபரை நான் காதலிக்கிறேன், என்னுடைய ஆத்மாவின் சுகத்திற்காக அப்படிங்கிற விஷயம். அப்புறம் சொல்கிறார், நாவாரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி. ஆத்மனஸ்து காமாய, வித்தம்னா தனம், ப்ராப்பர்ட்டி. எதுக்காக நம்ம பணம் மேலே எவ்வளோ பைத்தியம் பிடிச்சி அலையிறோம்? ஏன்னா பணம் நமக்கு சுகம் அளிக்கிறது. பணத்தினால சுகம் இல்லைன்னா, சப்போஸ் உங்களுக்கு பேங்க்கில் பணம் வந்துடும், மாதம் 10 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபாவை நீங்கள் செலவழிக்க முடியாது, 10 லட்ச ரூபாவை நீங்கள் எதுலையும் வாங்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எந்த பொருளும் அந்த 10 லட்சத்தினால
நீங்கள் வாங்க முடியாதுன்னா அந்த 10 லட்சம் மேலே உங்களுக்கு ஆசை இருக்காது. சப்போஸ் உங்கள் பேங்க்கில் இருக்குது அவ்வளோதான், ஆனால் அந்த 10 லட்சத்தை நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது உங்களுக்கு சுகம் அளிக்காது. அப்போ அந்த பணத்து மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும், ஆசை வராது. அதான் இங்கே சொல்கிறார், வித்தம் கூட தனம் கூட உனக்கு ஏன் பிரியமாக இருக்குன்னா, நமக்கு ஏன் பிரியமாக இருக்குன்னா, ஏன்னா அது நமக்கு நம்மளுடைய ஆத்மா தான் நமக்கு சுகம் தர்றது. அது அதே மாதிரி சொல்லப்பா, நாவாரே பிரம்மணக்காமாய பிரம்ம பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பிரம்ம பிரியம் பவதி. பிரம்மனா இறைவன். இறைவன் மேலே நம்ம ஏன் அன்பு? இப்போ நான் உன்னை விட்டுட்டு இறைவன்கிட்ட போகிறேன், ஏன்? ஏன்னா உன்னோட ஜாஸ்தி சுகம் எனக்கு இறைவன் கொடுக்குறாரு. எனக்கு இறைவன் சுகம் கொடுப்பதால் நான் ஆத்மனஸ்து காமாய அந்த இறைவனை நான் விரும்புகிறேன். இறைவன் நமக்கு சுகம் அளிக்கவில்லை என்றால் நம்ம இறைவன் மேலே எந்த விருப்பமும் இருக்காது அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் நாவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி. க்ஷத்ரம்னா நம்மளை காப்பவர்கள், க்ஷத்ரியர்கள் மேலே நமக்கு ஏன் பிரியம் இருக்குன்னா அவங்க நமக்கு சுகம் அளிக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி சொல்கிறார், நாவா அரே லோகானாம் காமாய லோகாஹ பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய லோகாஹ பிரியா பவந்தி. லோகாயனா மனிதர்கள், மற்ற மனிதர்கள் எல்லார் மேலேயும் நம்ம ஏன் அன்பு வச்சுருக்கோம்? ஏன்னா அவங்க இந்த சொசைட்டியில் இருக்கோம், அசோசியேஷனில் இருக்கோம், நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது, நிறையா பேர் சேர்ந்து இருந்தால் அதனால் சேர்ந்து இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. சப்போஸ் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு துன்பம் வருதுன்னு தான் நமக்கு கூட்டம் பிடிக்காது. அதாங்க சொல்கிறார், லோகானாம் பிரிய பவந்தி. நாவா அரே தேவானாம் காமாய தேவாக பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய தேவா பிரியா பவந்தி. ஆச்சாரியர் மேலே ஏன் உனக்கு காதல் இருக்குது? ஆச்சாரியர் மேலே நீ ஏன் நம்பிக்கை வச்சுருக்க? ஏன்னா ஆச்சாரியர் உன்னுடைய ஆத்மாவிற்கு சுகம் அளிக்கிறார். ஆச்சாரியர் உனக்கு துக்கம் அளித்தா நீ ஆச்சாரியர் கூட விட்டு ஓடிடுவேன். நாவா அரே பூதானாம் காமாய பூதானி பிரியம். இந்த அந்த அகில உலகமும் உனக்கு மரம் பிடிச்சிருக்கு, செடி பிடிச்சிருக்கு, நதி பிடிச்சிருக்கு, பழம் பிடிச்சிருக்கு, எல்லா பூத விஷயங்களும் உனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா உனக்கு அது ஆத்மாவிற்கு சுகம் அளிக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது. நாவா அரே பூதானாம், அதுக்கப்புறம் நாவா அரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவந்தி. சர்வசியனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜடு சேத்தன தத்துவங்களும் உனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அந்த பொருள் மேலே உனக்கு அந்த பொருள்னால உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அது நதியாக இருந்தாலும் சரி, அது மேலே எந்த உனக்கு ஈடுபாடு கிடையாது. அந்த பொருள்னால உனக்கு சுகம் கிடைப்பதால் உனக்கு அது மேலே பிரியம். உனக்கு ஏன் மேலே ஏன் பிரியம்? ஏன்னா நான் உனக்கு சுகம் கொடுத்தேன். எனக்கு உன் மேலே ஏன் பிரியம்? ஏன்னா உன்னால் எனக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கி எனக்கு உன் மேலே சுகம் இல்லை, எனக்கு இறைவன் மேலே சுகம். அந்த தாத்பரியத்தில் சொல்கிறாரு, நாவாரே சர்வசியனா எல்லாமே, எல்லா விஷயம். ஆத்மா வா அரே திருஷ்டவ்ய. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கோ, நம்மளுடைய ஆத்மாவுடைய குணத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. ஆத்மாவோட குணம் என்ன? எந்த விஷயத்தில் நமக்கு பிரியம் இருக்கோ அந்த விஷயத்தை மட்டுமே நாம் காதலிப்போம். அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே நம்ம மற்ற இப்போ ஒரு விஷயம் நமக்கு நம்மளுடைய பெத்த பையன் நமக்கு கத்தி எடுத்து நின்றுட்டானா, நம்ம முன்னாடி துப்பாக்கி எடுத்து நின்றுட்டானா, அந்த பையன் மேலே நமக்கு ஆசை வராது, காதல் வராது, பாசம் வராது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுடைய நம்மளை கொல்றதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான், பிளான் பண்ணிட்டான். ஒரு பணக்கார அப்பாவை கொல்றதுக்கு பையன் பிளான் பண்ணிட்டான்னா அந்த அப்பாவுக்கு அந்த பையன் மேலே பிரியம் போயிடும். அதான் சொல்கிறாரு, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கோ. அந்த ஆத்மாவையை பற்றி நிதித்தியாசித்தவ்ய. நிதித்தியாசன்னா ஆத்மாவுடைய குணங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுண்டு நீ அதை பற்றி நிர்ணயம் பண்ணு. மைத்ரேயி ஆத்மனோவா அரே. அந்த ஆத்மாவை மட்டுமே நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன? அந்த ஆத்மாவை தரிசனம் செய்ய வேண்டும். எந்த ஆத்மானால நம்ம எல்லா விஷயமும் நினச்சிட்டு இருக்கோமோ இதுதான் உண்மை. ஆக்சுவலி இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிடுத்துனா யாராவது நம்மளை விட்டு போகிறாங்க, ஏன் அவன் அப்படி மாறிட்டான், ஏன் அவள் அப்படி மாறிட்டா? ஏன்னா ஒரே சிம்பிள் விஷயம், உன்கிட்ட கிடைச்ச சுகம் இப்போ அவனுக்கு உங்ககிட்ட கிடைக்கல, அவளுக்கு உங்ககிட்ட கிடைக்கல, அவள் விட்டு தான் போவாள். அது அவன் மேலே தப்பு கிடையாது, இது ஆத்மாவுடைய சுபாவமான குணம். உனக்கு ஏன் அவன் மேலே காதல் இருக்குது? ஏன்னா அந்த பெண்மணியால் உனக்கு சுகம் கிடைக்கிறது. அந்த பெண் இப்போ பிரேக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ரிலேஷன்ஷிப், ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த பொண்ணு மேலே போயிடுவான். ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கிடைக்கக்கூடிய சுகத்தை அவன் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டான். இதுக்கு மேலே அந்த ஆளுக்கு அந்த பொண்ணு மேலே சுகம் இல்லை, அதை விட்டுட்டு போயிட்டான் அடுத்த ஆளுக்கிட்ட.
ஸோ பொண்ணு என்ன யோசிக்கிறான், நான் எவ்வளோ பண்ணேன்னு என்னை விட்டு போயிட்டானா? அது ஆத்மாவின் ஸ்வாபாவிகமான குணம். எந்த ஜீவாத்மாவும், ஈவன் யோகிகள் கூட ஒரு விஷயங்கள் செய்கிறாருன்னா அந்த யோகிக்கு அந்த விஷயம் செய்யறதுனால அவங்களுக்கு ஆத்ம சுகம் கிடைக்கிறது. இப்போ ஒரு யோகி ஆச்சாரியர்கிட்ட போய் நம்ம ஞானம் கேட்குறோம், அவர் ஞானம் நம்ம உபதேசம் சொல்கிறாரு. அந்த உபதேசம் ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு அதனால் ஆத்ம சுகம். அவருக்கு அதில் சுகம் இல்லைன்னா அவர் நமக்கு உபதேசம் சொல்ல மாட்டார். ஸோ ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய ஸ்வாபாவிகமான தன்மை என்னங்கிற விஷயத்த நீ நல்லா யோசி, அதை பற்றி திருப்பி கேளு, ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. நம்ம अपने ஆத்மா की कामना के लिए நம்ம நம்மளுடைய ஆத்மாவிற்காகவே நாம் வாழ்கிறோம். நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் ஒரு பார்வையில் பார்க்க போனால் செல்ஃபிஷ் தான். எல்லாருமே செல்ஃபிஷ் தான். அதனால் யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. ஏன் ஏமாத்துறான்? இன்னொருத்தங்கிட்ட ஏன் ஏமாத்துறான்? ஏன்னா அவனுக்கு அதில் சுகம் கிடைக்கிறது. அது ஆத்மாவுடைய சுபாவம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த இடத்துல சுகம் கிடைக்கிறதோ அந்த விஷயத்த தர்மத்தோட டேலி பண்ணிட்டு பண்ணணும். ஒரு விஷயத்தில் சுகம், இப்போ ஒரு ஆள் திருடுறான், நான் போய் ஒரு இடத்துல போய் எனக்கு சுலபமாக, இப்போ ஏடிஎம் இருக்குது, இந்த இடத்துல ஏடிஎம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஏடிஎம் இருக்குது, எவனுமே கிடையாது. ஏடிஎம் மிஷினில் 10,000 ரூபா 20,000 ரூபா நோட்டு வெளில தொங்கின்னு இருக்கு, யாருமே இல்லை. அப்போ நான் அங்கேயும் பார்ப்பேன், நேராக போய் அந்த 20,000 ரூபா, எனக்கு ஏன் அந்த 20,000 ரூபா நான் எடுக்கிறேன்? ஏன்னா அந்த 20,000 ரூபானால எனக்கு சுகம் கிடைக்குங்கிற அனுமானம். ஸோ சுகத்தை மட்டுமே நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே இருக்கிற தாத்பரியம் என்னென்னா, தர்மத்தோட அது ஒத்து போச்சுன்னா அந்த சுகத்தை எடுத்துக்கும். நீ ஆத்மாவை பற்றி நிதித்தியாசித்துவம், எந்த விஷயம் நிர்ணயம், நிதித்தியாசம்னா நிர்ணயம், எந்த விஷயம் பண்ணணும் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த நல்லா கேட்டு, தர்மத்தின் வழி கேட்டு, அதை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் நிர்ணயம் எடுத்து சுகத்தை தேடு. எந்த சுகம் தர்மத்தின் வழியில் இருக்கோ அந்த சுகத்தை நாடு. எந்த சுகத்தினால அதர்மம் வளருதோ அந்த சுகத்தை விட்டுரு. ஆனால் ஆத்மாவுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி சுகம். ஸோ அதனால தான் நம்ம ஷார்ட்கட் தேடுவோம், அதனால தான் நம்ம சுகத்தை தேடுவோம். அந்த சுகம் நம்ம கண்ணை மறைச்சிரும், தர்மத்தை மறைச்சிரும். ஸோ தர்மத்தை அந்த 20,000 ரூபா தொங்கின்னு இருக்கு, நான் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அது என்னுடைய பணம் இல்லை, அவ்வளோதான், நான் எடுக்க மாட்டேன், போயிட்டே இருப்பேன், தேவையே இல்லை. ஃப்ரீயாக கிடைச்சாலும் நான் எடுக்க மாட்டேன். யாராவது உங்களுக்கு ஃப்ரீயாக 10 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா அது தர்மமா அதர்மமா? அது அதர்மமானா அந்த பணம் எப்படி வந்தது? அந்த பணம் நீ எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னா உனக்கு என்ன அதனால் பெனிஃபிட்டு? உனக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கிறனால நீ எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குற. அந்த 10 கோடி ரூபா அதர்மம், எனக்கு தேவையில்லை. ஸோ ஆத்மாவிற்கு சுகம் முக்கியம், ஆனால் அந்த சுகத்தோடு சேர்ந்து தர்மம் முக்கியம். இதெல்லாம் நம்ம இது மைத்ரேயிக்கு சொன்ன மிகச்சிறந்த பாடம். இது ஆத்மாவின் குணம். ஸோ அதனால் வாழ்க்கையில் மற்றவனால் நம்ம சோகம் அடையும் போது இந்த ஸ்லோகத்தை நனவு வச்சுக்கோங்க. அவன் ஏன் நமக்கு துக்கம் தரான்னா, ஏன்னா அவனுக்கு நம்ம மேலே சுகம் இல்லை. எல்லாருமே செல்ஃபிஷ் தான், சிம்பிள். இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், ஏன் வீடியோ பண்ணுறேன்? என்னுடைய சுகத்திற்காக நான் பண்ணுறேன். நானும் செல்ஃபிஷ் தான், ஆனால் என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்னால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது, ஓகே ஃபைன். ஆனால் எனக்கு என்றைக்கு இந்த வீடியோ சுகம் தரலையோ, எனக்கு என்றைக்கு நான் வீடியோ பண்ணுறது எந்த சுகமும் எனக்கு இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஆஸ் சிம்பிள். நீங்கள் எதுக்காக என்ன வீடியோ கேட்குறீங்க? உங்களுக்கு என்னுடைய வீடியோனால சுகம் வருது. என்றைக்கு உங்களுக்கு என்னுடைய வீடியோ போர் அடிச்சிருச்சோ அன்றைக்கி நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நான் வருந்தக்கூடாது, ஐயோ என் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே, ஏன்னா அவங்களுக்கு அதில் சுகம் இல்லை, அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் தெரியல, அவங்க விட்டுறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கண்ணோட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எனக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓ.